ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு சப்தம் என்கிற ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஆதி ஒரு பேரனமல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்காரு. பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னா ஒரு இடத்துல மர்மமான விஷயங்கள் நடந்தா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்க நடக்கிற அமானுஷ்ய விஷயத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர். ஒரு மருத்துவக் கல்லூரியில 2 நபர்கள் மர்மமான முறையில் இறந்து போறாங்க. இவங்க மரணத்துக்கு சரியான காரணம் தெரியாதனால அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஹீரோ ஆதிய அந்த காலேஜுக்கு வர வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ 2 பேரோட மரணத்தை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. பட் அதுக்குள்ள அந்த காலேஜ்ல மறுபடியும் இன்னொரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போகுது. இதுக்கப்புறம் ஹீரோவோட ஆராய்ச்சியில அந்த காலேஜ்ல பேய் இருக்க விஷயம் தெரிய வருது. அந்த பேய் யாரு, அதோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன் இதுக்கு முன்னாடி இதே ஹீரோவை வச்சு ஈரம் என்கிற ஹாரர் த்ரில்லர் படத்தை சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அதே எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தையும் பார்த்தோம். இந்த படமும் டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. ஹாரர் த்ரில்லர் படம்னாலே கருப்பாவோ இல்ல வெள்ளையாவோ ஒரு உருவம் முன்னாடி வந்து போகும். அந்த மாதிரி சீன் இந்த படத்துல வைக்காம தனித்துவமான நிறைய சீன்ஸை வச்சு படத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காங்க. பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர்னா என்ன, அந்த நபர் பேய் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை அப்படிங்கறத படத்துல டீடைல்டா காமிச்சிருக்காங்க. படத்துல ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா மூலமா சில சேஞ்சஸ் பண்ணி சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த படத்துல சவுண்ட் தான் பேய், அதுவும் ஒரு வவ்வாலோட சவுண்ட் தான் இந்த படத்துல பேய் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் படத்துல ரொம்ப புதுசா இருக்கு. படத்தோட ஹீரோ ஆதி சட்டில்டா நீட்டா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் டிசைனிங்கும் படத்துல தரமா இருக்கு. லட்சுமி மேனன் கதைக்கான ஹீரோனியா நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல தேவையில்லாத லவ் போர்ஷன், லவ் சாங், மாசின்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்ல. அதுவே இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் இருக்கு. படத்துல இஎம்எஃப் மீட்டரையும் ஃப்ரீக்வன்சியும் வச்சு ஹீரோ பேய் கூட கான்வர்சேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல பக்காவா இருக்கு. படத்துல உள்ள ஹாரர் எலமெண்ட்ஸ் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள பிளாஷ்பேக் ஸ்டோரி அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மள அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை ரைட்டிங்ல இன்னும் பெட்டரா டிசைன் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி படத்துல முக்கிய வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்ச அந்த நடிகைய நாம நிறைய படத்துல ஹீரோனியா பார்த்ததுனால அவங்கள வில்லனை நம்மளால ஏத்துக்க முடியல. இந்த படத்தை அறிவழகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஆதி, லட்சுமி மேனன், சிம்ரன், லைலா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு டீசென்டான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.